புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு தென்காசி மாரத்தான் 2026 நாள் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை. இடம் ITI முக்குரோடு தென்காசி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி அதற்குரிய பரிகாரம் பெறலாம், பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், ஒவ்வொரு வாரமும் நம்ம நேர்கள்லாம் காத்துட்டு இருப்பாங்க. சார் இன்னைக்கு என்ன பரிகாரம் சொல்ல போறாரு, என்ன ஆன்மீக தகவல் சொல்ல போறாரு அப்படின்னு. பேசிக்கான விஷயம் தான், நிறைய டவுட் இருக்கும், அதை ஈஸியாக கிளியர் பண்ணுவீங்க. அந்த வகையில் இப்போ நம்ம கோவிலுக்கு சாமி கும்பிட போகிறோம், தெய்வத்தை பார்த்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு சில பேர் இந்த பலிபீடத்தை பார்த்து கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க, கொடிமரத்தை பார்த்து வழிபட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுங்க சார். இது ஒரு கவிஞர் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காருமா. கோயில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை யான் தேடியும் கண்டிலனேனார். கோயில் முழுக்க சுற்றிட்டேன், சாமியை காணுமேனார். அப்படி அவர் சொல்லக்கூடிய உயர்ந்த தத்துவம் வேற. பட் என்னன்னா, கோயிலுக்கு போய் எங்கே சாமியை கும்பிடுறது அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வருது. இயற்கை தான். ஏன்னா சில பேர் கருவறைக்கு முன்னால் நின்று சாமி கும்பிடணும், உடனே காரியம் நடக்கும். சில நேரங்களில் அந்த அந்த பலிபீடத்தில் கும்பிடணும். சில நேரம் நீங்கள் அந்த கொடி மரத்துக்கு முன்னால் கும்பிடணும். சில நேரம் கோபுரத்துக்கு முன்னால் கும்பிடணும். அது என்னங்க சில நேரம்? எப்போ கும்பிடணும், எந்த சாமி எப்போ கும்பிடணும் அப்படின்னா, நீங்கள் கும்பாபிஷேகம் கோயிலில் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அது பண்ணி 3 ஆண்டுகளுக்கு அந்த தெய்வம் கருவறையில் இருக்கும். இதுதான் ரகசியம். 3 ஆண்டுகள் தெய்வம் கருவறையில் இருக்கும். முதல்ல கோயிலுக்கு போகும்போதே கும்பாபிஷேகம் ஆகி எவ்வளோ நாள் ஆகிருக்கு அந்த கோயிலில் அப்படின்னு பாருங்கள். 3 ஆண்டுகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த 3 ஆண்டுகள் வரைக்குமே கருவறையின் முன்னால் நின்று தெய்வத்திட்ட நீங்கள் வேண்டுகிற போது வேண்டுதல் அப்படியே பலிக்கும். 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சாமி பலிபீடத்தில் உட்காந்துருக்கும். சாமிக்கு சாப்பாடு வைக்கிறாங்க பாருங்க, அந்த பலிபீடம். அந்த பலிபீடத்துக்கு முன்னால் நின்றுக்கிட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் 6 வருஷம் வரைக்கும் அது பலிபீடத்துக்கு முன்னால் நின்றுக்கிட்டு நீங்கள் வேண்டி பாருங்க, உங்கள் காரியமெல்லாம் உடனே பலிக்கும். ஏன்னா தெய்வம் பலிபீடத்தில் உட்காந்துருக்கு. 6 வருஷம் ஆயிடுச்சு. கும்பாபிஷேகம் ஆகி 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷங்கிறாங்க. அந்த 6 வருடத்திற்கு மேலே 9 வருடம் வரைக்கும் நீங்கள் வழிபடுகிற போது கோயிலில் கொடிமரம்னு ஒன்று இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு முன்னால் நின்று வழிபடணும், அங்கே நின்று கும்பிடணும். அந்த கொடிமரத்துக்கு முன்னால் நின்றுக்கிட்டு உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை சொல்லி நீங்கள் வழிபட்டீங்கன்னா காரியம் நடந்துடும். நீங்கள் பல கோயில்களில் பார்க்கலாம், கொடிமரத்துக்கு முன்னாடி இன்னும் மக்கள் விழுந்து வணங்குவாங்க, வழிபடுவாங்க. அப்போ அங்கே காரியங்கள் நடந்துடும். 9 வருஷத்துக்கு அப்புறம் சாமி எங்கேயா இருக்குது அப்படின்னா, அந்த கோபுரத்தில் இருக்குது பாருங்க அப்படின்னு கோபுரத்தை வழிபட வேண்டும். அதை தான் கோபுர தரிசனம், கோடி புண்ணியம். நாங்கள் அந்த கோபுரத்தை நீங்கள் வழிபடுகிற போது தெய்வம் அங்கே குடியிருக்கும். அடுத்த கும்பாபிஷேகம் ஆகிற வரை 9 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த கும்பாபிஷேகம் நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அது வரைக்குமே தெய்வம் கோபுரத்தில் இருக்கும். அதனால தான் எங்கனாலும் அந்த கோபுரத்தை வழிபடணும். கோபுரத்தை வழிபட்டால் உடனடியாக காரியம் ஆகும். உங்கள் வாழ்க்கை கோபுரம் மாதிரி ஆகும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு சார். ரொம்ப புதுமையாக இருந்தது. மிக்க நன்றி சார். இந்த ஒரு பேசிக்கான ஒரு டவுட்டு தான் ரொம்ப நாளாக இருந்தது, நேர்கள் சார்பாக கேட்டேன், நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. உங்கள் பேர், எந்த ஊர்ல? என் பேர் வனிதா. என் பேர் வனிதா. நான் செய்யார்லேருந்து பேசுகிறேம்மா. யாருக்கா கேட்குறீங்கம்மா? என் பொண்ணுக்காக கேட்கணும்மா. மகளோட பேர், வயது சொல்லுங்கம்மா. என் பொண்ணு கௌசல்யா, 21 வயசு. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. ராசி கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், துலா லக்னம். சரிம்மா, என்ன கேள்வி கேட்குறீங்க? அவ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கா, அவ லைஃப் எப்படி போகும் அப்படின்ட்டு, எப்போ வேலை கிடைக்கும்னு கேட்கணும்மா. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. துலா லக்னம் இல்லைங்களாம்மா? கும்பராசி, துலா லக்னம், அவிட்ட நட்சத்திரம். இப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் கேட்டிங்கன்னா அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் நல்லாவே இருக்குமா.
இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த கும்பராசிக்கு மட்டும் பல போராட்டங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா பல போராட்டம் தான். ஏதாவது ஹெல்த் இஷ்யூ, ஏதாவது படுத்தக்கூடியது இப்படி இருக்கும். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கக்கூடிய நேரம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. துளாராசிக்காரங்களுக்கு போட்டித் தேர்வுகள் எது இருந்தாலும் வெற்றி பெறலாம், அப்படிப்பட்ட காலம் வருது. இந்த ஆண்டே நல்ல ஆண்டாக இருக்குமா, அரசு தேர்வுகள் எழுதுவதற்கெல்லாம் ரொம்ப நல்ல காலமாக இருக்குது. என்ன பண்ணணும்னா சிவபெருமான் வழிபாடு செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போய் சிவனை வழிபாடு செய்யணும். சிவனை வழிபாடு செய்து திருவாசகம்னு இருக்கு பாருங்க, திருவாசகம் முற்றோதரும்பாங்க. திருவாசகத்தை முழுமையாக படிக்கணும். திருவாசகம் படிக்கிற போது நல்ல முறையில் அரசு வேலை கிடைக்கும். அது செய்து பார்க்க சொல்லுங்க, அற்புதமான பலன் இருக்கும். திருவாசகம் தாங்க ரகசியமே. திருவாசகம் படிச்சுட்டா அற்புதமான மந்திரம் தமிழில் எப்படி சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்கிறோமோ அதை விட உயர்ந்த மந்திரங்கள் தமிழில் இருக்குது. திருவாசகத்தை படிக்கிற போது உடனடி பலன் கிடைக்கும். அதை செய்து பார்க்க சொல்லுங்கள், அரசு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சார்? வணக்கம் மேடம், என் பேர் பிரவீன்குமார் மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை பக்கம் மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கு உங்களுடைய வயது என்ன? வயது 31. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ரிஷப ராசி, மிருக நட்சத்திரம், கும்ப லக்னம். சரி, என்ன கேள்வி கேக்குறீங்க சார்? மேடம் வேலைக்கு முயற்சி பண்ணவும் கிடைக்கல. இன்னொன்னு உடல்நலம் ரொம்ப கொஞ்சம் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போதும் மேடம். சரி, தொடர்ந்து பேசுங்க. மருத்துவ செலவு அதிகமா செலவு பண்ணாங்க. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர் என்ன குமார் சொன்னீங்க? பிரவீன்குமார். பிரவீன்குமார். பிரவீன்குமார் நட்சத்திரம் என்ன பிரவீன்குமார்? மிருக நட்சத்திரங்க ஐயா, பாதம் 1. பாதம் 1. அதாவது உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா மனநிலைகள் பாதிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே உங்கள் இந்த கிரக அமைப்புகள் எனக்கு காட்டுது. சரிங்களா? மைண்டில் எப்பவுமே ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது தீரணும். இது தீர்ந்து விட்டால் முதல்ல மன நிம்மதி கிடைச்சிருச்சா மற்றதெல்லாம் அடுத்தடுத்து வந்துடும். இந்த மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிருக சிரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களை குறித்து வச்சுக்கோங்க. மிருக சிரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்கள் வீட்டில் இருக்க ஒரு முருகன் படம் வச்சுக்கோங்க. அந்த முருகன் படத்துக்கு முன்னால் ஒரு செப்பு தாம்பாளம், நான் சொல்கிறது அப்படி நிதானமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், குறித்து வச்சுக்கோங்க. செப்பு தாம்பாளத்தில் திருநீர் கொட்டி வைக்கணும். விபூதியை ஒரு பாக்கெட் விபூதியை வாங்கி கொட்டி வச்சு அதில் உங்கள் விரலாலே காக்க காக்க கனகவேல் காக்க அப்படின்னு 108 முறை எழுதுங்க. திருநீரில் காக்க காக்க கனகவேல் காக்க அப்படின்னு 108 முறை எழுதுங்க. முருகன் படத்தை வச்சுருக்கணும். குத்து விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். இதுக்கு அது குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில், பாத்திரம் சொல்கிறத விட ஒரு செப்பு தட்டு, அதில் திருநீரை கொட்டி காக்க காக்க கனகவேல் காக்க 108 முறை எழுதுங்க. எழுதிய பிறகு அந்த திருநீரை எடுத்து நெற்றியிலே பூசுங்க. திருநீரில் கெட்டி கற்பூரம் வைத்து முருகனுக்கு கற்பூர ஆராதனை காட்டுங்க. இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க. 3 நட்சத்திரம் சொல்லியிருக்கேன், சித்திரை, அவிட்டம், மிருகசிரிஷம் இந்த 3 நட்சத்திர நாட்களில் இதை செய்துக்கிட்டே வாங்க. வெகு விரைவில் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. எடுத்ததெல்லாம் வெற்றி பெறும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் எந்த ஊர்லேருந்து? லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க, டிவி பார்க்க வேணாம். உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? மகனோட பேர் சொல்லுங்க, வயது சொல்லுங்கம்மா. என்னம்மா? சரி, வயது என்ன? 98. சரிம்மா, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி மீனராசி மேடம். லக்னம் வந்து கடகம், நட்சத்திரம் யோகி மேடம். என்னம்மா, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மீனராசி, நட்சத்திரம் ரேவதி, இது லக்னம் கடகம். கடக லக்னம். சரிம்மா, உங்க கேள்வியை தொடர்ந்து கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. மகிழ்ச்சி. திண்டுக்கல்ல இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சிமா. மகிழ்ச்சிமா. அதாவது பையன் என்ன வேலை பார்க்குறாருமா? கோயம்புத்தூர்ல இருக்காரா இப்போ? சரி, நல்லதுமா. இப்போ அவருக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க? ரொம்ப நல்லதுமா. அதாவது திருமண விஷயத்துலம்மா, இந்த பையனுக்கு இந்த ஆண்டே நீங்க திருமணத்துக்கு வரன்னு பார்க்கலாம், கூடி வரும். பெண் வந்து எப்படி வராங்கன்னா, வடக்கு திசையிலேருந்து பெண் வருவாங்க. அவங்க வந்து ஊர் மாற சொல்லின்னு சொல்லுவாங்க. இப்போ சென்னையிலேருந்து பெண் அமைவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்களுக்கு என்ன ஆகும்னா இவரையும் ஊர் மாற சொல்லுவாங்க. அதற்கு இவர் தயாராக இருக்கணும். அது ஒன்று. இரண்டாவது விஷயம், உங்கள் பையனுக்கு வெகு விரைவில் வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பையும் இங்கே காட்டுது. அதனால் வேலை மாற்றத்துக்கும் ஒரு தயாராக இருக்கணும். ஒரு அலர்ஜி கம்ப்ளைண்ட்டோ சளி தொந்தரவோ உடம்புல இருக்கா பாருங்க, தூதுவளையை கொஞ்சம் அடிக்கடி சேர்த்துக்க சொல்லுங்க. உடல் நலமும் நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள்மா. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பு இருக்கீங்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? மணச்சூர்ல பேசுறேன். திருச்சி மாவட்டம் மணச்சூர் வட்டம். சரிங்க ஐயா, உங்க பேர் என்ன? என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க. என் பையனுக்காக பாக்குறேங்க. மகனோட பேரு வயது சொல்லுங்க ஐயா. பையனோட பேர் வெங்கடேஷ் பிரசாத்துங்க. 17/7/1997. 97. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. விருச்சிக ராசி, மேஷ லக்னம். நட்சத்திரம் நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம்மா. சரி, என்ன கேள்வி கேக்குறீங்க மகனுக்காக? பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும்மா? சரி, தொடர்ந்து பேசுங்க. தள்ளிட்டே போகுது. அம்மா ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க அன்பு மகனுடைய ஜாதகத்துல இப்படித்தான் பெண் வேண்டும்னு ஏதோ ஒரு கணக்கு அவர் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கு சார். வரக்கூடிய வரங்கள் அவங்களும் தட்டி போறாங்க, உங்க பக்கமும் தட்டி போகுது. அப்படிப்பட்ட குழப்பம் இருக்கு. இதற்கு இந்த பையனுடைய ஜாதகத்தை நம்ம முழுமையா எடுத்து தான் பார்க்கணும். ஒரு வரியில பதில் சொல்லக்கூடிய அமைப்பு இதில் இல்லை. அதனால் பையனுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று நேரடியாக சென்னை வந்து என்னை சந்திக்கலாம், இல்லைன்னா முறையாக கட்டணம் செலுத்தி ஆலோசனை வரலாம். 9444536963ங்கிற நம்பர் இருக்கும். 10 மணிக்கு அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கிட்டு நேரடியாக சென்னையில் வந்து என்னை சந்திக்கலாம், இல்லைன்னா ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணலாம். அதுக்குரிய கட்டணம் செலுத்தி அதை குறிச்சிக்கோங்க. அப்படி நீங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்க்கிற போது உங்களுக்குரிய வழிமுறைகளை நான் சொல்ல முடியும். வாழ்த்துக்கள் சார். உணர்வு பூர்வமான ஒரு கேள்வி. நம்மளை ரொம்ப நேசிச்சவங்க, விரும்பியவங்க நம்மளை விட்டு திடீர்னு பிரிஞ்சு போகிறாங்க. காரணங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் பிரிஞ்சு போனால் அந்த வலி வந்து தாங்க முடியாது. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், என்ன காரணமாக இருக்குது? அதாவது ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. மன வலி பலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப நேசித்தவங்க பிரிஞ்சு போயிட்டாங்களே சார், நான் நினைக்கவே இல்லையே சார் அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுக்கு அந்த பிரிவு நீங்கணும், நல்லபடியாக அவங்க இருக்கணும். என்ன செய்யலாம் அப்படின்னா, பிரதோஷ நேரம் வருது பாருங்க, அன்னைக்கு சிவன் வழிபாடு செய்யணும். எப்படின்னா பிரதோஷத்தன்னைக்கு இல்லைன்னா திங்கக்கிழமை கூட இந்த பரிகாரத்தை பண்ணலாம். சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு முதல்ல அந்த அபிஷேகங்கள் இருக்கு பாருங்க, அவருக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், இது ரெண்டையும் சிவனுக்கு படணும். சிவனுடைய அந்த ஸ்தலத்திலேயே சிவனுக்கு முன்பாக அமர்ந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரு 1008 முறை சொல்லணும். 1008 முறை சொல்லிட்டு கோயிலில் கொடுக்கக்கூடிய திருநீரை வாங்கி நெற்றியிலே பூசிக்கொண்டு இந்த மாதிரி பிரிவு நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வரணும். பிரதோஷ காலத்திலேயே இதை பண்ணலாம், திங்கட்கிழமையும் பண்ணலாம். சிவனுக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் செய்து கொண்டு வந்தால் உங்களுடைய நியாயமான நோக்கங்கள் நிறைவேறும். பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு மனிதர் மீது பாசம் வைத்து அவங்க வரணும் நினைக்கக்கூடிய தவறான உறவுகளுக்கு இது இல்லை. நல்ல உறவுகள் பிரிஞ்சு போயிருச்சுன்னா மீண்டும் வந்து சேர்வதற்கு இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம். நல்ல பலன், கைமேல பலன் கிடைக்கும். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எங்க வீட்டுக்கார ஒரு பொம்பளை கூட பழக்கம். ஒரு நிமிஷமா, விட்டு விட்டு கேக்குதுமா நீங்க பேசுறது. அவரோட பேரு, வயது சொல்லுங்க. அவருக்கு வயசு 50. சிந்தராஜிக்கு அவர் பேரு. சரிம்மா, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. அவர் பேர் ராசி தெரியுங்க மேடம், நட்சத்திரமா தெரியும், மீன ராசிங்க. சரிங்க, லக்னமா தெரியுமா? தெரியாது, ஜாதகமே இல்லைங்க, 2 வருஷமே இல்லைங்க. சரி சரி, தொடர்ந்து பேசுங்க நீங்க. சரி அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எங்களுக்கு முழுமையாக ஜாதக விவரங்கள் தேவைம்மா. பொதுவாக கேட்கறது பதில் சொல்றதுக்கு எளிமை இல்லை இல்லையா? ஜாதகங்கள் முழுமையாக தேவை. அப்படி உங்கள்கிட்ட ஜாதகம் இல்லை அப்படின்னா எங்களை நேரடியாகத்தான் சந்திக்க வேண்டி இருக்கும். பிரசனம் பார்த்து தான் இதுக்கு நாங்கள் பலன் சொல்லணும். என்ன நிலைமை, எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறார், அவர் சிக்கல் இருக்கிறாரா, இல்லை குடும்ப உறவுகளில் பிரச்சனை இருக்கா, எப்படி அதை நிவர்த்தி செய்வது, பிரிந்த கணவர் இல்லாவிட்டால் தவறான உறவிலே இருக்கக்கூடியவர் மீண்டு வருவதற்கு அருமையான பரிகாரங்கள் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, நிச்சயமாக அவரை வீட்டுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் ஒன்று அவர் ஜாதகம் வேணும், இல்லைன்னா நாம் நிதானமாக பிரசனம் பார்க்கணும். பிரசனம் பார்த்து அந்த நேரத்தில் தெய்வம் அதற்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற நம்ம முழுமையாக கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆகவே நீங்கள் எங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு முறையான அனுமதி வாங்கி எங்களை வந்து நேரில் சந்திக்க முயற்சி பண்ணுங்கள், இல்லைன்னா ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணுங்கள். நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? ஹலோ
சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சுமதிங்க, நெய்வேலிங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? மகனுக்காக கேட்கணும். மகனோட பேரு, வயது சொல்லுங்க. பேர் சுகந்த். ம் 11/6/96. 96. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், கன்னியா லக்னம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? திருமணத்துக்காக கேட்கணும். தொடர்ந்து பேசுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களுடைய மகன் என்ன வேலை பார்க்குறாரு? கன்செஷன் பீரியட்ல இருக்காங்க. ரொம்ப நல்லதுயா, நல்லதுமா. அதாவது இவருடைய ஜாதகத்தில் என்ன ஒரு அமைப்பு இருக்குன்னா, தொழில் மாற்றம் செய்ய வேண்டும்னு இருக்கு. அதனால தான் என்ன தொழில் செய்கிறாருன்னு கேட்டேன். தொழில் மாற்றம் செய்யணும். நிரந்தர வேலை அமைப்பு இந்த ஜாதகத்தில் ஒரு தடையாக காட்டுது. நிரந்தர வேலைக்கு அவர் சென்றால் இவருக்கு ஒரு நல்ல அமைப்பு உருவாகும், திருமணம் கைகூடும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இப்போ என்ன செய்யலாம் நீங்க அப்படின்னா, பக்கத்தில் என்ன முருகன் கோயில் இருக்குன்னு பாருங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி கொண்டு வரணும். இந்த ஜாதகப்படி திருமணம் என்பது இன்னும் 3.25 ஆண்டுகள் ஆகும்னு இருக்கு. ஏற்கனவே அவருக்கு வயது ஓடிக்கிட்டே இருக்கு. திருமண காலங்கிறது ரொம்ப டிலேயாக காட்டுது. அதனால் சீக்கிரம் வெகு விரைவிலே ஒரு வேலை மாற்றம், நல்ல வேலை மாற்றம் செய்வதுதான் இவருக்கு விரைவில் திருமணத்தை முடித்து கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ அம்மா, உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து? பூங்கொடி பேசுறேம்மா, திண்டுக்கல்ல இருந்து. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என் பையனுக்காக. மகனோட பேரு, வயது சொல்லுங்கம்மா. வசந்தகுமார். ம் 15/1/2003. சரிம்மா, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், மீன லக்னம். என்ன கேள்வி கேக்குறீங்கம்மா? என் பையனுக்கு வேலை அவன் பார்த்துட்டு இருக்கான், அமையும். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது உங்கள் அன்பு மகனுக்கு நல்லபடியாக வேலை அமையும்மா. அவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் எங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுன்னு பார்க்க சொல்லுங்கள். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமைகளில் போய் அவரை நல்லா வழிபட்டுட்டு வர சொல்லுங்கள். ஆஞ்சநேயர் கோயிலில் அகண்ட தீபம் இருந்தால் நெய் ஊற்றி வழிபாடு செய்ய சொல்லுங்கள். இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்து இவர் அனுமன் சாலீசா அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்குது பார்த்தீங்களா, ஆஞ்சநேயருடைய ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் சொல்லி வழிபட்டு வர சொல்லுங்கள். நல்ல முறையில் வேலை கிடைக்கும். இவருடைய ஜாதகத்தில் 2028 பிற்பாதியிலேருந்து நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து? ஹலோ, வணக்கம் சார், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பேர் பழனிமுத்து மேடம். பழனிமுத்து. சரி, எந்த ஊர்ல இருந்து? சிவகாசியில இருந்து பேசுறேன் மேடம். எங்க சார்? சிவகாசி. சிவகாசி. ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? மகனுக்கு, பையனுக்கு கேட்கணும். பையனுக்கு. யாருக்கு சார்? மகளுக்கு கேட்கணும். மகளுக்கு. மகளுக்கு. சரி, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. மகளோட பேரு, வயது சொல்லுங்க. மகன் பேர் விக்னேஸ்வரன். 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 மகனுக்காக கேக்குறீங்க. என்ன வயதாகுது? 30 வயசு ஆகுது மேடம். சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி கன்னி ராசி. ம் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். சரி, மகர லக்னம். மகர லக்னம். நட்சத்திரம் கரெக்டா சார்? அஸ்தம். அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம். சரி, உங்க கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம் சார். கல்யாணம் பண்ணிக்கிட்டே போகுது, அதான் கேட்கறேன். என்ன சார்? கல்யாணத்துக்காக கேட்கறேன் மேடம். திருமணத்திற்காக கேக்குறீங்க. ஆமா. தொடர்ந்து பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். அதாவது இவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்ரீராம ஜெயம் அப்படி மந்திரம் இருக்கு பார்த்தீங்களா, சாமியோட பேரு. அந்த ஸ்ரீராம ஜெயத்தை டெய்லி ஒரு நோட்டு போட்டு 108 முறை எழுத சொல்லுங்க. சரிங்களா? அஸ்த நட்சத்திரம்ங்கிறது தசரதன், ராமருடைய அப்பா இருக்கார் பாருங்க, தசரதன், அவருடைய நட்சத்திரம். தசரத சக்கரவர்த்தியுடைய நட்சத்திரம். தசரத ராமனை மனசுல நினைச்சு அவருக்கு வழிபாடு செய்வது, ஸ்ரீராம ஜெயத்தை டெய்லி 108 முறை எழுதுவதெல்லாம் இவர் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஆண்டே திருமணம் கூடி வரக்கூடிய யோகம், நடக்கக்கூடிய இந்த பராபவ ஆண்டில் திருமணம் கூடி வரக்கூடிய யோகம் இவருக்கு உண்டு. அதனால் இந்த பரிகாரத்தை செய்கிற போதே பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். சரி, எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. நம்ம நேர்கள் கேட்கும்போது மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் அப்படின்னு, குறிப்பா இந்த பசங்களுக்காக கேட்கும்போது நீங்க கேட்பீங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த திருமண முடிவுகளுக்கும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு? அருமையான கேள்வி மேடம். இதுதான் மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். பலருடைய ஜாதகங்களில், இந்த பையங்க ஜாதகத்தில் ஒரு திருமண தடை அப்படிங்கிறதுக்கு காரணம், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரெண்டு பக்கமே நான் பார்க்குறேன். இப்படித்தான் மணமகன் வேண்டும் மணமகள் வேண்டும் மனசில் நினச்சிடுறாங்க. பல நேரங்களில் பெண் வீட்டிலேருந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க, இல்லை பையன் வீட்டிலேருந்து காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா பதிலே போடுறதில்லை. இவங்க மனசில் ஒரு நினச்சிட்டு இருக்காங்க, என்ன நினைக்கிறோம், ஏன் இந்த பையன் வேண்டாம், ஏன் இந்த பொண்ணு வேண்டாம், காரணத்தை கூட அவங்க சொல்கிறது இல்லை.
அதனாலேயே இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பல குடும்பங்களில் திருமண தடை. இவங்க மனசில் ஒன்று எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு அந்த எதிர்பார்ப்பை வந்து வெளிப்படையாகவும் சொல்லாமல் ரகசியமாகவும் எதிர்பார்ப்பு, ஆனால் வெளியே சொல்கிறது ஒன்று, உள்ளே நினைக்கிறது ஒன்று. அதாவது அந்த குடும்ப பாங்கான பெண் வேண்டும்னு இவங்க நினைக்கிறாங்க. பையனுக்கு என்ன நினைப்பு இருக்குது, மாடர்னான பெண் வேண்டும்னு பையனுக்கு இருக்குது. இந்த மாறுபட்ட குணங்கள்லேயே பல விஷயம் தடைபட்டும் போகுது. அப்போ ஒரு முதல்ல இவங்களுக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்ணணும். இரண்டாவது, இந்த படிப்பு தான் வேணும், இப்படி தான் வேணும் கேட்குற காலமெல்லாம் மாறி போயிடுச்சு. அப்படின்னா அமைய மாட்டேங்குது இப்போது. ஆகவே ஒரு காம்ப்ரமைஸ் இன்னைக்கு தேவைப்படுது. திருமண வாழ்க்கை, திருமணம் அமைவதிலேயே ஒரு காம்ப்ரமைஸ் தேவைப்படுகிறது. ஆகவே இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திருமணத்திற்கு ஒரு நல்ல வரன் வேண்டும் இறங்கினா மட்டும்தான் இப்போ கல்யாணம் கூடி வரும். அதேமாதிரி ஆண்கள் ஜாதகத்தில் நிறைய ஜாதகங்கள் இன்றைக்கே நான் பார்க்குறேன், சரியான வேலை இல்லை. வேலை இல்லைங்கிறது நம்மள்ட்ட கஷ்டம். இவங்க யாரும் சொல்கிறது இல்லை. அவங்க கேட்குறது எப்போ திருமணம் நடக்கும், 10ஆம் கேட்குறாங்க. அந்த வேலை விஷயம் பாதிப்பை நமக்கு கிரகங்கள் சுட்டி காட்டுது. அப்படி இருந்துச்சுன்னா இப்படி திருமணம் கூடி வரும், நல்ல வேலை அமைய வேண்டியிருக்கு. சில ஜாதகங்களில் அவர்கள் நேரடியாக வந்து தான் சந்திக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன காரணம்னா ஜாதகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை நேரடி ஒளிபரப்பில் நாம் பேச முடியாது. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும். அவங்கள தான் நம்ம வந்து எங்களை தொடர்பு கொண்டு கட்டணம் செலுத்தி ஆலோசனை பெறுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மிக்க நன்றி சார், நல்ல ஒரு அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேருமா, எந்த ஊர்ல இருந்து? பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேங்க. யாருக்கா கேக்குறீங்கம்மா? பையனுக்காக கேக்குறேங்க. மகனோட பேரு, வயது சொல்லுங்க. பையன் நவீன்குமார், விருச்சிகராசி, கேட்ட நட்சத்திரம், மிதுன லக்னங்க. சரிம்மா, என்ன வயதாகுது? 27 ஆகுதுங்க. என்ன கேள்வி கேக்குறீங்கம்மா? பையனுக்கு வேலை கல்யாணம் வேண்டுங்க. வேலைக்காக கேக்குறீங்க? ஆமாம்மா, வேலை. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. பையன் என்ன படிச்சிருக்காருமா? MBA முடிச்சிருக்கானுங்க. ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்க. சரி. இப்பதான் 1 மாசம் ஆச்சுங்க வெளியே வந்து. வேற பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு கிடைக்குங்களா? சரிங்கம்மா. அதாவது இவருக்கு வந்து 3.25 மாதத்திற்குள் நல்ல சூழ்நிலைகள் வரப்போகுதுன்னு தான் அந்த கிரகநிலைகள் காட்டுது. இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 19 நாட்கள், நான் சொல்லுவது ஞாபகம் வச்சுக்கோங்க, 19 நாட்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போய், பத்திரகாளி அம்மனோ இல்லாட்ட என்ன அம்மன் கோயில் இருக்கோ அந்த கோயிலில் போய் அங்கே நடக்கக்கூடிய தீபாராதனையை பார்க்க சொல்லுங்க. ஒரு 90 டேஸ் கண்டினியூஸாக சாமிக்கு நடக்கக்கூடிய தீபாராதனையை பார்க்க சொல்லுங்கள். நல்ல முறையில் வேலை அமைஞ்சிடும். முன்னை விட அதிக சம்பளத்தோட, நல்ல தகுதியோடு நல்ல வேலையை அமைய போகுது. வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பு இருக்கீங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து? என் பேர் கௌசல்யா, திண்டுக்கல். பையன் கல்யாணத்துக்கு வந்து. சரிம்மா, மகனோட பேரு, வயது சொல்லுங்க. பாண்டி, பேர் பாண்டியன், வயசு 27. ராசி நட்சத்திரம் லக்னம்மா? விருச்சிக ராசி, லக்கணம் தெரியல. விருச்சிக ராசி நட்சத்திரம் தெரியுமா? நட்சத்திரம் விருச்சிகம், விசாக நட்சத்திரம். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அவருடைய லக்னம் தெரியலையாம்மா? ஜாதக அமைப்புகள் தெரியல உங்களுக்கு இல்லையா? ஆமாம் சார். அப்போ எனக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு தாம்மா தொடர்பு கொள்ளணும். நான் அரைகுறையாக ஒரு பதில் சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் முழுமையான ஜாதக அமைப்புகள் எனக்கு வேணும். அது பார்த்து தான் இவருடைய திருமண விஷயத்தில் நான் சொல்ல முடியும். ஆகவே நீங்கள் முறைப்படி எங்களை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அவங்க முழுமையான ஜாதகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வழிகாட்ட காத்திருக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமை. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து? ஹலோ, கடலூர் மாவட்டம் பேசுறதுங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? பொண்ணுக்காக. பொண்ணோட பேர் சொல்லுங்க, வயது சொல்லுங்கம்மா. சரண்யா, வயது 28. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். லக்னம்மா? சிம்ம லக்னம். சரி, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். சிம்ம லக்னம், மீன ராசி இல்லைங்களா? ரேவதி நட்சத்திரம். கேட்கவே வேண்டாம், ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே தான் இருக்குது வாழ்க்கையில். சிம்ம லக்னம், அதாவது மீன ராசின்னு சொன்னாலே ஏதோ ஒரு நெருக்கடி. இதில் சனி பகவான் வேற ஜூலை 15 வக்கரம் ஆகிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்குது. சரி, நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? பொண்ணுக்காக கேட்க போறேன் சார். பொண்ணுக்காகத்தான் கேட்க போகிறீங்க. பொண்ணுக்கு என்ன கேட்க போகிறீங்க? கல்யாணம் எப்போ கல்யாணம் ஆகும் தெரியணும் இல்லைங்களா? ஆமாங்க சார். சரிங்கம்மா, பொண்ணுக்கு இப்போவே திருமணத்திற்குரிய நேரம் நடக்குதுமா, அது சந்தேகம் இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் குருவாயூரப்பன் கோயில், இந்த மாதிரி கோயில் என்ன இருக்குன்னு பாருங்க. ஒன்று குருவாயூர் போகணும், இல்லை பக்கத்தில் குருவாயூரப்பன் எங்கே இருக்காரு அப்படின்னு பாருங்க. அந்த குருவாயூரப்பன் சில நேரங்கள் ஐயப்பன் கோயில் இருக்கலாம்,
பக்கத்தில் எங்கே இருக்குன்னு விசாரிங்க. குருவாயூரப்பனை சென்று தரிசனம் பண்ணணும். இந்த பொண்ணுக்கு வந்து திருமணமான பிறகு எடைக்கு எடை குருவாயூரப்பனுக்கு ஏதாவது ஒரு பொருள் வழங்குவதாக நீங்கள் வேண்டிக்கிடுங்க. சீனி வழங்குறதா கூட வேண்டிக்கிடுங்க. அப்படி குருவாயூரப்பனை வழங்கினால் நல்ல முறையில் மணமகன் அமையக்கூடிய ஒரு யோகம் இந்த ஆண்டே ஏற்படும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த திருமணத்திற்காக கேட்டிருந்தாங்க, நேரில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. இதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு சார்? இதில் இன்னொரு விஷயம் எனக்கு சொல்கிறேன். என்னம்மா, சில இடங்களில் வந்து ஒரு இடத்துல நான் வாஸ்து பார்க்கறதுக்கு போகிறேன். சரி, நிறைய தடை, ஜாதக ரீதியாக தடை இல்லை, ஆனால் அவங்களுக்கு திருமண தடை, குடும்ப தடை இதெல்லாம் நிறைய தெரியுது. பொருளாதார தடையெல்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தா வீட்டு வாசலில் முருங்கை மரம் வளர்க்குறாங்க. ஓஹோ. வீட்டு வாசலில் பால் மரங்கள் இருந்தாலும் சரி, இந்த முருங்கை மரம் இருக்கிறது, வாழை மரம் இருக்கிறது, கருவேப்பிலை மரம், இதெல்லாம் கூட வீட்டு வாசலில் இருந்தால் அங்கே நிறைய தடைகள் வருவதை நான் அனுபவத்தில் பார்க்கிறேன். ஸோ வீட்டு வாசலில் இந்த தடைகள் இருக்கக்கூடாது. அதுவே ஆலமரம், அரச மரம், இதோடைய விஷயங்கள் வந்து நம்முடைய வீட்டு சுவற்றில் முளைத்தால் கூட உடனே அப்புறப்படுத்திடணும். அப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்தில் நிறைய தடைகள், பிரச்சனைகள் வருவதை பார்க்கிறோம். ஸோ இது இல்லாமல் அவங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே நம்மளுடைய நம்பர் கொடுக்குறாங்களே 9444453693, அது கட்டணம் செலுத்தி ஆலோசனை பெறக்கூடிய எண். அந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து எங்கள்கிட்ட முறைப்படியாக எங்கள் அலுவலகத்தை அணுகலாம். நீங்கள் நேரடியாகவும் எங்களை சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல முறையில் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இன்றைய நேரலையில் எங்களோட இணைந்து கொண்டு முத்தான 3 பரிகாரங்கள், கூடுதலாக எங்களுக்கு வந்து இந்த முருங்கை மரம் இந்த மாதிரி மரங்கள்லாம் வளர்க்கக்கூடாது, இது மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.